Hello guys, welcome to my channel. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2025ல் ஃபஸ்ட் டைம் துபாயில் ஜாப் சர்ச் பண்ணி வர்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் பார்ட். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் என்னென்ன டாப்பிக்லாம் சொல்லியிருக்கேன்னா, ஜாப் சீசன் ஏது, அக்காமடேஷன் எங்கே இருக்குது, ட்ராவல் எப்படி பண்ணணும், ஏர் டிக்கெட் எப்படி புக் பண்ணணும், விசா டைப் என்னென்ன இருக்குது, சர்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன் எப்படி வாங்குறது, அண்ட் சிம் கார்டு எப்படி வாங்குறது, இங்கே துபாயில் வந்து ட்ராவல் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோ ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜாப் சர்ச்சுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் வந்து நீங்கள் ரெஸ்யூம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஜாப் சர்ச்னாலே ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் தான் முக்கியம். ரெஸ்யூம் வந்து யூஏ ஸ்டைலில் இருக்கணும், வித் ஃபோட்டோ அண்டு யூஏ நம்பர் இருக்கணும். நீங்கள் சிம் கார்டு வாங்கியிருக்கீங்களா, அந்த நம்பர் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஒரு வாட்ஸ்அப் நம்பர், இல்லை அதே சிம்மில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டாலும் ஓகே. இப்போலாம் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ நீங்கள் 2வது வாட்ஸ்அப் வந்து நீங்கள் யூஏஇ நம்பரில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. சிவியில் வந்து தேவையில்லாதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. இந்த ஹாபி, அப்புறம் சிக்னேச்சர், அட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு எடுத்ததோட ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க, உங்களோட சர்டிஃபிகேஷன் என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க, உங்களோட எஜுகேஷன் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் கரண்டாக துபாயில் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்கிறத உங்கள் ஃபோன் நம்பர் கீழே பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு நார்மலாக மென்ஷன் பண்ணால் போதும். எப்படின்னா தேரா, இப்போ தேராவில் இருக்கீங்கன்னா தேரா, யூனியனில் இருக்கீங்கன்னா யூனியன், துபாய், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே போதுமானது. ஜாப் போர்ட்டல்ஸ் பார்க்கலாம். என்னென்ன போர்ட்டல்ஸ் இருக்குன்னா, இப்போ லிங்க்டின், இன்டீடு, நாகுரி கல்ஃப், இந்த மாதிரி போர்ட்டல்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நீங்கள் மெயில் ஐடி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் மெயில் டேரெக்டாக வந்து ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ரிப்பீட்டாக சேம் மெயிலுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க உங்களை பிளாக் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் அந்த மெயிலேருந்து மெயில் ஐடி, உங்களோட அந்த மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணிங்கன்னா அவங்க பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ சேம் மெயில் ஐடிக்கு வீக்லி ஒன்ஸ் அனுப்புங்க போதும். நீங்கள் வந்து ரிப்பீட்டாக அனுப்பிச்சிட்டு இருக்காதீங்க. மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே யூஸ் பண்ணுற வெப்சைட் எதுனா லிங்க்டின் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் லிங்க்டின் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து போட்டுட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேருந்து கூட நிறைய பேர்கிட்ட கனெக்ட் கொடுத்து அவங்கள்ட்டலாம் பேசலாம். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு, எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸில் உங்களுக்கு ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு பார்க்கலாம். தெரியாதவங்கள்ட்ட நீங்கள் இப்படி தான் காண்டாக்ட் பண்ணி பேச முடியும். ஸோ லிங்க்டின்ல வந்து உங்களோட ப்ரொஃபைல் அவங்க பார்த்துட்டு நிறைய பேர் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு அவங்களோட ஒர்க்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னா அவங்க கால் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஏஇயில் வந்து ஜாப் கிடைக்கணும்னா உங்களுக்கு லிங்க்டின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இங்கே யூஏஇ வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவிலே வந்து நீங்கள் அதை எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. உங்கள் ப்ரொஃபைல்லாம் அதில் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வர்றது நல்லது. மோஸ்ட்லி இங்கே வாக்கின் இன்டர்வியூ வந்து 9 to 12 o'clock இருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஷார்ப் டைமிங்க்கு போகணும். டைமிங்லாம் அவங்க ரொம்பவே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இங்கே உங்களோட இன்டர்வியூ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அவங்களோட ஒர்க் பார்க்கணும். மேபி அவங்களுக்கு மீட்டிங் இருக்கலாம். ஸோ நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா உங்களை வந்து இன்டர்வியூ கேன்சல் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லேட்டாக போகிறதுனால உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி ஹெச்ஆர்ஸ் எல்லாமே மார்னிங் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மெயில் செக் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து மெயில் அனுப்புனீங்கன்னா அது உங்களோட சிவி வந்து அவங்களுக்கு கிடைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களோட மெயில் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிட்டு உங்களோட சிவி அவங்க பார்த்துட்டு ஸோ நீங்கள் சூட்டபுளாக இருக்கீங்கன்னு நினச்சி உங்களுக்கு இன்டர்வியூ கால் வந்துச்சுன்னா 9 to 12 தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூ டைமில் வந்து நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போங்க. அண்டு ஒரு சிவியோட ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு போங்க. அவங்க இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சிவியை கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்டர்வியூனாலே ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு வந்திருக்கோம், வேலை தேடி வந்திருக்கோம். வேலை தேடி வந்தாலே ஃபஸ்ட்டு எந்த ஒர்க்காக இருந்தாலும் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. இந்தியாவிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி இப்போ ரொம்ப டைம் இருக்குல்ல செப்டம்பருக்கு, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பயம் இல்லாமல் நீங்கள் அப்போ தான் சொல்லலாம். ரிப்பீட்டாக சொல்லி பாருங்கள். கண்ணாடி முன்னாடி நின்று ரிப்பீட்டாக செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டீங்க, ஒரு பயம் இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னா வந்து மற்ற கொஷின்லாம் நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ரொம்பவே முக்கியம். அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே. இங்கே வந்து அதிகமாக டிமாண்ட் உள்ள வேலைகள் என்னென்னு சொல்கிறேன்.
ஐடி சப்போர்ட், ஹெல்த் கேர், டாக்டர்ஸ், நர்ஸு. நர்ஸுக்குலாம் வந்து இங்கே தனியாக எக்ஸாம் இருக்குது, டிஓஹெச் எம்ஓஹெச்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணால் தான் வந்து இங்கே ஒர்க்கு கிடைக்கும். ஆனால் ஒர்க் கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து ரொம்ப நல்ல சேலரி கிடைக்கும். ஐடி சொல்லிட்டேன், ஹோட்டல், கிளீனிங், டிரைவிங், இன்ஜினியர், சேல்ஸு, கஸ்டமர் சப்போர்ட். சேல்ஸ்லலாம் வந்து இப்போ நீங்கள் தேடி வர்ற வேலை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு விசா எக்ஸ்டெண்ட் வேறு பண்ணணும், கையில் காசே இல்லை அப்படின்னா நீங்கள் சேல்ஸில் நுழைஞ்சிறது நல்லது. சேல்ஸில் எப்போதுமே வேக்கன்சி இருந்துகிட்டே இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா சேல்ஸில் வந்து அவங்க கொடுக்குற டார்கெட்டை முடிக்கணும். டார்கெட்டை முடித்தா தான் வந்து உங்களுக்கு சேலரி வரும். ஃபஸ்ட்டு 1 மந்த்து கூட மேபி சேலரி வரலாம். நெக்ஸ்ட் மந்த்து வந்து அவங்களோட டார்கெட்டை முடிக்கலைன்னா உங்களுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ சேல்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த புதுசில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஜாயின் பண்ண புதுசில் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறையா கிடைக்கணும், நிறையா காண்டாக்ட் இருக்குது, இங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக டார்கெட் முடியும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அதர்வைஸ் சேல்ஸ் ஜாப் சீக்கிரம் கிடைக்கும், பட் ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து துபாயில் வந்து மார்னிங் எந்திரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து இது ஏசி ரூம், வெளியில் வந்து வெயில் அடிக்கிறதுனால. ஸோ இது ஃபுல்லாகவே ஏசி ரூமாக இருக்கும். நீங்கள் பெட் ஸ்பேஸில் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ காலையில் எந்திரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏசி ஆன்லேயே இருக்கும். ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் போகிறவங்க இருப்பாங்க, ஈவினிங் ஷிஃப்ட் போகிறவங்க இருப்பாங்க, மார்னிங் ஷிஃப்ட் போகிறவங்க இருப்பாங்க. ஸோ ஏசி எந்நேரமும் ஆனில் தான் இருக்கும். யாருமே ரூமில் இல்லை அப்படின்னா மட்டும்தான் ஆஃப் பண்ணுவாங்க. சரி கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் ஆஃப் பண்ணுவாங்க. மற்ற நேரம் ஏசி ஆனில் இருக்கிறதுனால காலையில் நேரத்தில் ரொம்ப நல்லா தூக்கம் வரும், எந்திரிக்கவே முடியாது. பட் நீங்கள் எந்திரிச்சு நீங்களாக தான் எந்திரிக்கணும், உங்களை யாருமே எழுப்ப மாட்டாங்க. நீங்களாக தான் எந்திரிச்சு நீங்களாக தான் மார்னிங் மெயில் சென்ட் பண்ணணும், நீங்களாக தான் வெளியில் போயிட்டு ஒர்க் தேட போகிறோன்னா நீங்களாக தான் போகணும். இப்போ ரூமில் நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே. பட் நீங்கள் பெட் ஸ்பேஸில் இருக்கிறதுனால வாஷிங் மிஷினும் சரி, வாஷ்ரூமும் சரி, அவங்கெல்லாம் டைமிங்க்கு முடிச்சதுக்கு அப்புறமாட்டு தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஜாப் சர்ச் பண்ண தானே போகிறீங்க. அவங்க எல்லாருமே டைமிங் வச்சுருப்பாங்க. ஜாப் அவங்களுக்கு இந்தந்த டைமிங் சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டு தான் வாஷ்ரூம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணி குளிச்சு கிளம்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா இன்டர்வியூவா, ஸோ நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சிருங்க. அவங்களோட டைமிங் என்னவோ அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாக இருங்க. பெட் ஸ்பேஸில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் இருக்க முடியும். இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்மளை வந்து ஒரு ஆளாகவே வந்து யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வேலை தேடி வந்திருக்கிறியா, ஓகேப்பா வேலை கிடச்சிரும், அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுவாங்களே தவிர்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. நம்மள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டோனோ, நம்மள்ட்ட வந்து காசு கேட்டோனோ, ஹெல்ப் கூட பண்ணிடுவாங்க, நம்மள்ட்ட வந்து அமௌண்ட் கேட்டோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுவாங்க. எல்லாருமே ஒரு மரியாதை இருக்காது. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, நீ வீட்டில் தானே இருக்கிற, நீ ஜாப் வேலை தானே தேட போகிறேன், நீங்கள் தானே இருக்கிற, ஸோ நீங்கள் இரு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிஸை பண்ணுவாங்க. உங்களை வந்து லாஸ்ட்டாக தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்பவே மைண்ட் செட் ரொம்பவே முக்கியம். ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இங்கே வந்தால். நம்ம ஊரில் வந்து எதுக்காக நம்ம இங்கே வரோம், யுஏஇ வரோம், ஏன்னா இங்கே வந்து அதிக சம்பளம் வாங்கலாங்கிறதுனால நம்ம வந்து யுஏஇ வரோம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட வேலை கொடுக்குறவங்க என்ன நினப்பாங்கன்னா, இங்கே வந்து நம்ம அதிக சேலரி கொடுக்குறதுனால அதிகமாக வேலை வாங்கணும்னு நினப்பாங்க. 3 பேர் பார்க்குற வேலையை வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும், ஒரு ஆள் பார்க்கணும் அப்படின்னு நினப்பாங்க. அதுக்கு நம்ம கேப்பபிளா, அதை நம்ம வந்து ஓகே சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஒர்க் பண்ணுறோமா, இல்லை நம்ம எதிர்த்து பேசுகிறோமா, நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஒர்க் பண்ணிட்டு போகிறோமா, கொடுக்குற டார்கெட்டை முடிக்கிறோமா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் குவாலிட்டியாக இருக்கீங்கனாலும் பார்க்குறது தான் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசவும் செய்யணும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்களான்னு பார்க்கவும் செய்வாங்க. அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப எதிர்த்து பேசக்கூடாது, ஒரு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது எந்த விஷயத்துக்குமே. அதையும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக எல்லா இடத்துலையும் இதைத்தான் செக் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, இதைத்தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அதனால தான் உங்கள் டைமிங் கூட அவங்க செக் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு, ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஓகேவா இல்லை, அந்த டைமிங்கில் நீங்கள் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்களோட ஆட்டிடியூட் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற ஒரே கேள்வி வந்து உங்களுக்கு யுஏஇயில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. ஏன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணணும்ல, அதுக்காக இந்த மாதிரி கேட்பாங்க. சம்டைம்ஸ் மேபி உங்களால் சமாளிக்க முடியும், நீங்கள் ஃப்ரெஷர் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. ஆனாலும் எதுக்காக உங்களுக்கு யுஏஇ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூலாம் எடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு அவங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் எதுக்கு உங்களை வந்து ஃப்ரெஷர்னு தெரிஞ்சும் எதுக்காக இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனுக்கு வந்து சேலரி கொடுக்குறது வந்து ரொம்ப அதிகமான சேலரி கொடுக்கணும். நீங்கன்னா வந்து ஃப்ரெஷரு அண்ட் பயப்படுவீங்க, நீங்கள் வேலையை விட்டு போக மாட்டீங்க டக்குன்னு. ஸோ அதுக்காக உங்கள் ஃப்ரெஷரை எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஒன்று. நீங்கள் ஆனால் ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து எப்படி கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக குயிக்காக லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா, இல்லை நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்களா, ரொம்ப பதட்டப்படுறீங்களா, பேச மாட்டுறீங்களா. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள்
நீங்கள் முடியும், உங்களால் முடியும். சொல்லிக் கொடுக்குறது தான் கற்றுக்கிறது தான் யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம். பட் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியுமா, உங்களால் பண்ணிடுவீங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கீங்களா இப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இன்டர்வியூ வைப்பாங்க. நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை, கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. ஸோ போல்டாக கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒர்க்கு தெரியலைன்னா கற்றுக்கலாம், சொல்லிக் கொடுப்பாங்க, கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி தான் ரொம்பவே முக்கியம். துபாய் வந்துட்டா வேலை கிடைச்சிரும், 100% வேலைக்கு கேரண்டி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு 90% வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்கணும், 10% கண்டிப்பாக லக் இருக்கணும். லக் இல்லாமல் துபாயில் யாருக்குமே வேலை கிடைச்சிருக்காது, லக்கில் தான் வேலை கிடைச்சிருக்கும் எல்லாருக்குமே. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் லக் இல்லைன்னா வேலை கிடைக்கிறது வாய்ப்பே இல்லாத விஷயம். நீங்கள் என்ன ஜாப் தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கிளியரிட்டி வேணும். நீங்கள் கிளியராக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு எந்த ஜாப் தேடி வர்றீங்களோ அதில் வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும். அப்படி பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சிவி நல்லா தெளிவாக இருக்கணும், சிவி நல்லா ப்ராப்பராக இருக்கணும். சிவி உங்கள்கிட்ட ப்ராப்பராக இருந்தாலும் அந்த சிவி போயிட்டு எங்கே வேக்கன்சி இருக்கோ அந்த இடத்துக்கு போய் சேரணும். ஸோ நீங்கள் டெய்லி வந்து மெயில் அனுப்புகிற மாதிரி இருக்கும், டைரெக்டாக போயிட்டு சிவி கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ரெஃபரல் கேட்டு சிவி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் அது ரீச் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வரும். இன்டர்வியூ வந்தாலும் அதில் நீங்கள் பாசிட்டிவாக போல்டாக வந்து பிஹேவ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். யூஏயில் வந்து ஜாப் இன்டர்வியூ வர்றதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஒரு மந்த்லி ஒரு 2 இன்டர்வியூ அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கிடைக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக அந்த 2, 3 ஒரு 10 இன்டர்வியூ வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவ்வளோ அளவுக்குலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க யாருமே. ஒரு 3-4 இன்டர்வியூ அதிலே வந்து ஒரு நல்லா வந்து தெளிவாக வந்து பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இன்டர்வியூ கிடைக்கிறதே வந்து பெரிய லக்கு. இந்தியாவில் வந்து நம்ம இன்டர்வியூலாம் நிறைய அட்டன் பண்ணுவோம், அதில் வந்து நிறைய வேலை நமக்கு கிடைக்கும், அதில் நம்ம ஒன்று வந்து செலக்ட் பண்ணுவோம். இங்கே அப்படி இருக்காது. இங்கே இன்டர்வியூவே வந்து ஒரு ரொம்ப செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. இன்டர்வியூக்கு ஓகே இவங்களை எடுப்போமான்னு ஒரு செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பாங்க. இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கனாலே உங்களுக்கு வந்து பெரிய லக்கு தான் அது வந்து. ஸோ அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதும் கிடைக்காதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ பேச போகிற டாபிக் ரொம்பவே முக்கியமான டாபிக். ஃபேக் ஏஜென்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் இங்கேயே நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் வந்து. எப்படின்னா இந்தியாவில் வந்து அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க, அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தா விசா போட்டிருப்பாங்க, பார்த்தா அது விசிட் விசாவாக இருக்கும் ஒன்று. இங்கே வந்து பார்த்தா வேலை அந்த மாதிரி ஒரு கம்பெனியே இருக்காது, இங்கே வந்து அவங்க வேலை தேடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நம்மளா விசிட் விசா போட்டு நம்மளுக்கே தெரியும் சிவி ரெடி பண்ணிட்டு போகணும் வைக்கணும், நம்ம விசிட் விசாவில் தான் போகிறோம் இல்லை ஜாப் விசாவில் தான் போகிறோம், ஜாப் சர்ச் பண்ண தான் போகிறோம், நமக்கு தெரியும், ப்ரிப்பேராக வந்திருப்போம். ஸோ நமக்கு ஓகேவாக இருக்கும், ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அங்கே வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்லிட்டு விசாவுக்கு பே பண்ணிவிட்டு ஏஜென்ட்டை பே பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு கம்பெனியும் இருக்காது, வேலையும் இருக்காது. அந்த மாதிரி நிறைய ஏஜென்ட் மூலமாக ஃப்ராட் ஒர்க்ஸ் நிறைய நடக்குது. எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு. இது வந்து இந்தியாவில் நடந்து இங்கே வந்து ஏமாறுறது. இந்த மாதிரி ஒர்க்குக்கு மட்டும் இல்லை, படிப்புக்குமே இருக்குது, எஜுகேஷனுக்குமே இருக்குது. நிறைய பேர் நம்ம இந்தியாவில் சரி நேபாளிலையும் சரி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. வந்து பார்த்தா இங்கே அந்த காலேஜே இருக்காது, பார்த்தா ஆன்லைன் காலேஜா இல்லை எந்த காலேஜுனே தெரியாது. இங்கே வந்திருப்பாங்க, பார்த்தா அந்த காலேஜே இருக்காது. சரி வந்துட்டோம் என்ன பண்ணுறது, விசா வீடு குடும்பம் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியாவில் வந்து லோன் எடுத்து எஜுகேஷனுக்கு பே பண்ணிவிட்டு இங்கே வந்து படிக்க போகிறோம் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே லோன் எடுத்திருக்காங்க இல்லையா, அதை கட்டணும்ல, வீட்டுக்கு பணம் அனுப்பணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னு தெரியலங்கிறதுக்காக இப்போ படிக்க வந்துட்டு ஒரு பேக்கரியில் வேலை பார்க்குறதோ, ஹோட்டலில் வேலை பார்க்குறதோ, கிளீனிங்க்கு வேலை பார்க்குறதோ, இந்த மாதிரி நான் நிறையா பார்த்துருக்கேன். என் கூடவே நிறைய பேர் அந்த மாதிரி தங்கி இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. ஒன்று வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றுவாங்க, இன்னொன்று படிக்க போகலான்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. ஸோ 2லேயும் நீங்கள் உஷாராக இருந்துடுங்க. ஒரு இடத்துல வந்து வேலைக்காக உங்கள்கிட்ட காசு கேட்குறாங்கனால அது 100% வந்து ஒரு ஏமாத்துற வேலையாக தான் இருக்கும். வேலைக்குன்னு சொன்னால் யாருமே காசு கேட்க மாட்டாங்க. யாராவது வேலைக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணாதீங்க. அப்படி அமௌண்ட் கட்டி இங்கே வேலை கிடைச்சவங்களும் வந்து எப்படி இருக்காங்கன்னா கிளீனராகவோ ஒரு சின்ன சின்ன டீ கடையிலையோ அந்த மாதிரி ஒரு 1500 திராம்ஸுக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி கட்டி ஏமாந்து இங்கே வேலை பார்ப்பாங்க. பட் வந்து ரொம்பவே கம்மி சம்பளத்துக்கு, அவங்க படித்தது ஒன்றா இருக்கும், இங்கே வந்து வேலை பார்க்குறது
ஒன்றா இருக்கும். அந்த மாதிரியும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ 1500 நம்ம ஊருக்கு வந்து ஒரு 30,000லேருந்து ஒரு 35,000க்குள்ளே இருக்கும். அதுக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணணும் இல்லையா, இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஒரு 500 AED போயிடும். அப்போ அவங்க சாப்பாட்டுக்கு வந்து ஒரு 300லேருந்து 400 போயிடும். ஸோ மீதம் வச்சு ஒரு 600 AED 600 AEDனா இப்போ வந்து எவ்வளோ நம்ம ஊருக்கு ஒரு 12,000. அந்த 12,000 ஊர்லேருந்து சம்பாதிக்க முடியாதா? அது அனுப்பி அவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ எப்படி அதில் வந்து வாழ்கிறாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஆளாக நீங்கள் மாறிடாதீங்க. இல்லை ரொம்பவே நம்பிக்கையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் ரொம்ப டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தால் பே பண்ணி அந்த மாதிரி வாங்க. பட் நான் அந்த மாதிரி எதுவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு டைப், அதுனா இந்தியாவிலேருந்து ஏமாந்துட்டு இங்கே வர்றது. ஓகேவா? இங்கே அந்த மாதிரி இருக்குது. யுஏஇலே அதே மாதிரி இருக்குது. யுஏயில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் விசிட்டில் வந்திருக்கீங்க, நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் நிறையா போர்ட்டலில் வந்து அப்டேட் பண்ணுவீங்க, சிவி அனுப்புவீங்க. அவங்களும் நிறைய மெயில் ஐடி எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குமே தெரியாது. ஸோ நிறையா லிங்க்டின்லேருந்தோ எதுலேயோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து மெயில் ஐடியில் உங்களோட சிவி நீங்கள் தான் அனுப்பிச்சிருப்பீங்க. ஸோ உங்களோட கான்டாக்ட் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லைனா மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு டேட்டில் வந்து இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர் டைமிங் இருக்காது. ஒரு லொக்கேஷன் வந்து ஒர்க் லொக்கேஷன் மாதிரி இருக்காது. ஏதாவது மால் லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாலுக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமிங் வந்து உங்கள் டைமிங் தான். மார்னிங் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் மார்னிங் போகலாம், இல்லை ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தாலும் ஈவினிங் போகலாம். ஸோ ப்ராப்பர் டைமிங் இருக்காது, எதுவுமே இருக்காது. உங்களை வர வச்சுருவாங்க எப்படியாச்சும் ஓகேன்னு சொல்லிட்டு. நீங்களும் போனீங்கன்னா என்ன நடக்கும்னா, இப்போ வந்து விசிட் விசாவில் வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படியும் வேலை தேடுவீங்க. வேலை கிடச்சிருக்காது. மேபி வேலை கிடைக்கலன்னா நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுத்து வேலை கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பீங்க. எப்படின்னா நம்ம வேலை வந்துட்டோம், வேலைக்கு தேடி வந்துட்டோம், ஆனால் இன்னுமே வேலை கிடைக்கல. ஸோ என்ன பண்ணலாம், எப்படியாச்சும் நம்ம வேலை வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்க. அதை அவங்க யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரடக்ஷனே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு நார்மலாக கேட்டுட்டு விட்டுருவாங்க. வேறு எதுவுமே டீட்டெயில்ஸ் ஒர்க் பற்றி எதுவுமே கேட்க மாட்டாங்க இன்டர்வியூவில். டைரெக்டாக என்ன வந்துருவாங்கன்னா, சேலரி பற்றி சொல்லுவாங்க, உங்களோட பெனிஃபிட் எல்லாத்தையும் பற்றி சொல்லிவிட்டு உங்கள் ஆசையை தூண்டுவாங்க. அப்போ தான் ஓகே எந்த லொக்கேஷன் வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நியர்பை லொக்கேஷனில் வந்து ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கேட்டால் எக்ஸல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் ஒர்க்கு, சிஸ்டம் ஒர்க்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஃப்ராட் ஒர்க் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி இதுதான் உங்களோட ஒர்க்கு, நீங்கள் இங்கே தான் பார்க்க, உங்கள் லொக்கேஷன் பக்கத்துலேன்னு சொல்லணும். உங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாகிடும். அதுக்கப்புறமாட்டு தான் லாஸ்ட்டாக வருவாங்க, நீங்கள் வந்து இதுக்காக பே பண்ணணும், இது வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களோட சேலரியோடு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று, நான் உங்களுக்கு ஹோல்டு பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்து பே பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஒர்க்கு கிடைக்கும், இன்னும் 1 வீக்கில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 1 வீக்கில் உங்களுக்கு வேலை கிடச்சிரும், நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணியிருக்க லொக்கேஷன் பக்கத்துலேயே ஒர்க் லொக்கேஷன், அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தங்கியிருக்க இடத்து பக்கத்துலேயே வேலைனா யாருக்கு தான் இஷ்டம் இருக்காது. அண்டு சேலரி பேக்கேஜ் எல்லாமே சொல்லிடுவாங்க. லீவு எவ்வளோ நாள் லீவு எல்லாமே அவங்க பெனிஃபிட்டையும் சொன்னதோட உங்களுக்கும் ஒரு ஆசை வந்துடும். கடைசியாக வந்து பே பண்ணணும்னு சொன்னதோட நம்ம ஆல்ரெடி வந்து வேலை கிடைக்கலன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருப்போம். அந்த டைமில் வந்து ஓகே நீங்கள் பே பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் தர்றோன்னு சொன்னதோட நமக்கு வந்து ஓகே நம்ம பே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து அது 100% அது ஃபேக் ஏஜென்ட்டு. அந்த மாதிரி யாருக்குமே வேலை வாங்கி தரமாட்டாங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட யாராவது பேசுனாங்கன்னா நீங்கள் வந்து சடனாக அவங்கள்ட்டேருந்து இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுங்க. நீங்கள் அப்படி எந்திரிச்சு வர ட்ரை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் உங்களுக்காக ஹோல்டு பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 300 400 இந்த மாதிரி பே பண்ணுங்கள், 1500லாம் பே பண்ண வேணாம், இல்லை 100ஆவது பே பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஒரு 50ஆவது பே பண்ணுங்கள், இல்லைனா ஒரு 30 AEDயாவது பே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறேன், இந்த ஃபார்முக்காவது நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமௌண்ட்டை கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் 500 தான் கேட்கணும் அப்போ தான் ஃப்ராடு அப்படின்லாம் இல்லை. 100 ரூபா கேட்டாலும் ஃப்ராடு தான், 10 ரூபா கேட்டாலும் ஃப்ராடு தான், 1 ரூபா கேட்டாலும் ஃப்ராடு தான். ஏன்னா உங்களுக்கு வேலை கொடுக்குறவன் 1 ரூபா கூட உங்கள்கிட்ட கேட்க மாட்டான். ஏமாத்துறவங்க மட்டும்தான் உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வேலையே கிடைக்கல, ஸோ நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் அமௌண்ட் பே பண்ணுறேன், வேலை கிடைக்குதான்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் ரிஸ்க் இல்லை, அவங்களுக்கு ஃப்ரீயாக அமௌண்ட் கொடுக்குறதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அது ஃப்ரீயாக அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி அர்த்தம். உங்களுக்கு வேலைலாம் கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணிட்டு வந்துடுவீங்க, அவன் லொக்கேஷனை மாற்றிட்டு போயிடுவான். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா வேறு யாராச்சும் இருப்பாங்க, உங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. இதுதான் நடக்கும்.
அது எந்தெந்த லொக்கேஷனில் வந்து இந்த மாதிரி நடக்குது, துபாயில் எந்தெந்த லொக்கேஷனில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நானும் லொக்கேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா, நானே இந்த மாதிரி 2-3 இடத்துக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த லொக்கேஷன்லாம் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்காக போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்குறேன், என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஷார்ட் டைமில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் நம்பக்கூடாது. நம்பி நீங்கள் ஏதாவது அமௌண்ட் எதுவும் செலவு பண்ணிங்கன்னா டிராஃப்டில் போய் விழுவுறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி எந்த வேலையிலையும் ஈடுபடாதீங்க. இப்போ யுஏஇ வந்து ரொம்பவே சேஃபானது, 100% சேஃபு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, எப்படி இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 99% வந்து யுஏஇ ரொம்பவே சேஃபான கண்ட்ரி தான். பட் இந்த 1% இருக்குல்ல, நம்மளை ஏமாற்றுவாங்கல்ல, இந்த மாதிரி நம்மள்ட்ட ப்ரூஃப் இல்லாமல் நிறைய பேர் ஏமாத்துறது. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம தான் காப்பாற்றிக்கணும். ஏன்னா இங்கேயும் மனுஷங்க தான் இருக்காங்க. ஸோ ஏமாற்றுவாங்க, மனுஷனாலே ஏமாற்றணும் செய்வான். ஸோ ஏமாற்றுவாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி எங்களை மாதிரி கொஞ்சம் வந்து அவேர்னஸ் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏமாறாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ வெளியில் போகிறீங்க, இங்கே வந்துட்டீங்க, யுஏஇயில் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க, வெளியில் போகிறீங்கன்னா ஒரு 30 ஏடிக்கு மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க. சப்போஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா தான் வந்து நீங்கள் உங்களையும் மீறி நீங்கள் பே பண்ணதுக்கு மேபி சான்சஸ் இருக்குது. ஸோ 30 ஏடிக்கு மேலே வெளில எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுவும் வந்து சாப்பாட்டுக்கு கார்டு ரீசார்ஜ், நோல் கார்டு ரீசார்ஜ் பண்ணணும்ல ட்ராவலுக்கு, அது ரீசார்ஜுக்காக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்களே உங்களை மீறி பே பண்ணாமல் வருவீங்க. ஸோ ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் எந்த மாதிரி நம்மள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அடுத்தடுத்த இன்டர்வியூ நீங்கள் கண்டினியூஸாக வந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் கிடைக்கும். ஒரு டைம் அப்ளை பண்ணுறது, அப்புறம் ரொம்ப சேட் ஆகிட்டு அப்ளை பண்ணாமலே இருக்கிறது, அப்படின்னா வந்து ஒரு பிரேக் ஆகி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களோட சான்ஸ் வந்து ரொம்ப உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. நிறைய இடத்துல ட்ரை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். அண்ட் இப்போ நீங்கள் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, இன்டர்வியூலாம் முடிச்சிருச்சு, நீங்கள் பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சு, உங்களுக்கு வேலை எடுத்துட்டாங்க, செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்பாங்கன்னா சேலரி எக்ஸ்பெக்டேஷன் கேட்பாங்க. இன்டர்வியூலையும் கேட்பாங்க. சேலரி எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். எவ்வளவு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ சொல்லணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன், ரூம் ரெண்ட்டுக்கு வந்து எப்படியும் ஒரு 500 ஏடியாவது செலவாகும். நீங்கள் பங்கர் பெட்டில் இருக்கீங்க, ரொம்ப சின்ன ரூமில் இருக்கீங்க அப்படின்னா 500 ஏடி செலவாகும். ரொம்ப பெரிய ரூமில் இருக்கீங்கன்னா ஒரு 800 ஏடி செலவாகும். பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கும் சரி இந்த அளவுக்கு 500 to ஒரு 800 வரைக்கும் செலவாகும். பெட் ஸ்பேஸுக்கு மட்டும், ரூமுக்கு மட்டும். நீங்கள் சாப்பாட்டுக்கு ஒரு 500 ஏடிக்குள்ளே வச்சுக்கோங்க. 300 to 500 ஏடி. நீங்கள் மினிமம் செலவு பண்ணிங்கன்னா ஒரு 300 ஏடி, மேக்ஸிமம் அதிகமாக செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு 500 ஏடி செலவாகும். ட்ராவலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 250 ஏடி செலவாகும். இதே வந்து நீங்கள் பக்கத்துலேயே ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு நடந்து போகிற வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ராவலுக்கு செலவே இருக்காது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு போயிருக்கீங்க, அந்த லொக்கேஷனில் பெட் ஸ்பேஸ்லாம் எவ்வளோ ரூம் ரெண்ட் வருது. ஒரு சின்ன கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 2000லேருந்து 2500க்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இருக்கீங்க, ஒரு சின்ன கம்பெனிக்கு தான் வேலைக்கு போகிறீங்கன்னா 2000லேருந்து 2500க்கு மேலே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் எப்படி கூட சொல்லலாம், 2000லேருந்து ஒரு 2500 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி சொல்லலாம். இதே நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா மினிமம் நீங்கள் வந்து 4000லேருந்து 5000 வரைக்கும் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் கிடைக்காது. ஒரு 1500 தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா 1500ல் வாழ்கிறது, அதுவும் 2025ல் துபாயில் வாழ்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். 1500க்கு நீங்கள் இங்கே வேலை பார்த்து இங்கே ரூம் ரெண்ட் கொடுத்து சாப்பாட்டுக்கு ட்ராவலுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு என்ன பணம் அனுப்ப முடியும்? ஒரு பணமும் அனுப்ப முடியாது. அதனால் இது வேஸ்ட்டு தான். அதுக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணால் கூட அந்த சேலரி நல்ல சேலரி தான். நீங்கள் ஃபேமிலியோடு இருப்பீங்க, உங்கள் வீட்டில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த செலவு எல்லாமே மிச்சமாக தான் போகும். ஸோ நீங்கள் இங்கே 1500 ஏடி சேலரி வாங்குறது ரொம்பவே வேஸ்ட்டான ஒன்று தான். இதே நீங்கள் வந்து யுஏஇ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தால் ஒரு 2500க்கு மேலே சேலரி கேட்கலாம், 3500 வரைக்கும் கேட்கலாம். இதே பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா 5000க்கு மேலே சேலரி கேட்கலாம். அதே வந்து நம்ம இங்கே வந்து இன்ஜினியர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15,000லேருந்து 20,000 சேலரி வாங்குறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. ஏன் 30,000 சேலரி வாங்குறவங்க கூட இருக்காங்க. 30,000 ஏஇடி சேலரி வாங்குறவங்க கூட இங்கே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தங்கியிருக்க ரூம் ரெண்ட்டு அண்டு ஃபுட்டு, ட்ராவல், உங்களோட லோன்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஊருக்கு அனுப்ப வேண்டிய பணம் எவ்வளவு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூவில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ மெயில் அனுப்புகிறாங்கன்னா
இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து அந்த போஸ்டர்லேயே சொல்லியிருப்பாங்க இவ்வளோ தான் சேலரி லிமிட்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு அது ஓகேவானா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஊர்லேருந்து இங்கே வந்து நீங்கள் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்துட்டு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் லாஸ் தான், உங்களுக்கும் லாஸ் தான். நெக்ஸ்ட்டு விசா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூ போயிட்டீங்க, அட்டன் பண்ணிட்டீங்க, சேலரி டீட்டெயில்ஸும் சொல்லிட்டீங்க, அவங்களும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட சேலரி டிமாண்ட் எவ்வளவோ அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா விசா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இங்கே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்கள வேலைக்கு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 வருஷம் விசா போடுவாங்க. இப்போ புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் ஒர்க்கு ஜாயின் பண்ணுறவங்க 2 வருஷம் ஒர்க் விசா போட்டிருப்பாங்க கம்பெனிலேருந்து. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து லெஸ் சேலரி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு கம்பெனி மாற பார்ப்பாங்க. ஸோ அது வந்து கம்பெனிக்கு லாஸ் தானே. சின்ன கம்பெனியாக இருந்துச்சுன்னா ரொம்ப லாஸ் ஆகும், பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ சின்ன கம்பெனியாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மறுபடியும் இன்னொரு ஆள் வேலைக்கு எடுக்கணும். உங்களுக்கு 2 வருஷம் விசா போட்டதோட அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகம் இல்லையா. ஸோ எனக்கு சின்ன கம்பெனியாக இருக்கிறதுனால அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு பெருசாக தான் நினச்சிக்குவாங்க. அண்ட் இன்னொரு ஆள் எடுக்கணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்கன்னா இதனால தான் நிறைய பேர் வந்து உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் சின்ன கம்பெனியில் ஏன் பண்ணுவாங்கன்னா இந்த விஷயத்தினால தான் பண்ணுவாங்க. இந்த விசா முடிக்காமல் நீங்கள் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு அவங்க பயப்பட்டாங்கன்னா ஸோ உங்களோட பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்குவாங்க. இன்னும் சில கம்பெனிஸில் சின்ன சின்ன கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை வேலைக்கு எடுத்துகிட்டு விசா போட்டுட்டு உங்களோட பாஸ்போர்ட் அவங்களே வச்சுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் லெஸ் சேலரி உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க, நீங்களும் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க, வேறு வேலை இல்லை அப்படிங்கிறதுக்காக அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. நிறையா வேலை கொடுக்குறது, டார்ச்சர் பண்ணுறது. ஏன்னா அவங்கக்கிட்ட உங்கள் பாஸ்போர்ட் இருக்குது, நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. அந்த காரணத்துக்காக அவங்க பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய டார்ச்சர் கொடுக்குறது, நிறைய வேலை கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதுங்கிறது ரொம்பவே ரிஸ்க்கான ஒர்க்கு தான். ஸோ நீங்கள் அதை வந்து 2 டைம் 3 டைம் செக் பண்ணிக்கோங்க, பாஸ்போர்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யுஏஇயில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்போர்ட் யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க, கம்பெனியில் கேட்டாலும் எங்கே கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதான் ரூல்ஸும் கூட. ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் கொடுக்கணுமா வேண்டாமா, அந்த வேலை வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ்போர்ட் யாருக்கிட்டையும் கொடுக்காம நீங்களே வச்சுக்கிறது தான் நல்லது. இப்போ சின்ன கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை செலக்ட் பண்ணதோட நீங்கள் விசா போட்டுற மாட்டாங்க. உங்களுக்கு எத்தனை மந்த் விசா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போ வந்து 2 மாதம் விசா போட்டிருந்தேன், அதில் 1 மந்த்து தான் வந்து இப்போ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே இந்த 1 மந்த்து வந்து ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு விசா போடுறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம், அப்போ தான் செலக்ட் பண்ண முடியும் உங்களை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில கம்பெனியில். சின்ன கம்பெனியில். பெரிய கம்பெனிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எடுத்துக்குவாங்க. பெரிய கம்பெனிங்கிறப்ப அவங்க வந்து எந்த விஷயத்தையுமே பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு டேலண்ட் இருக்கா, ஒர்க் பண்ணுவீங்களா, நல்லா ஒர்க் பண்ணுவீங்களா, இதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விசா போட்டுருவாங்க. விசா போட்டுட்டு உங்களோட ட்ராவல் விசிட் விசா இருக்குல்ல, விசிட் விசா, ஜாப் சீக்கர் விசா, அந்த விசா வந்து ஒர்க் விசாவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது எப்படியும் ஒரு 1 மந்த்தாவது அந்த டைம் எடுக்கும். 1 மந்த்து 15 டேஸில் கூட வரும், சம்டைம் 1 மந்தில் வரும், சம்டைம் 2 மந்த்ஸ் கூட ஆகலாம் பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா. ஸோ உங்களுக்கு டேட் கம்மியாக இருந்துச்சுன்னா பெரிய கம்பெனிஸ் அவங்களே சொல்லுவாங்க, இன்னும் 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அவங்களால. ஏன்னா விசா போடும்போது இந்த மாதிரி டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா வந்து விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரதோ இல்லை வெளி கண்ட்ரிக்கு போயிட்டு வரதோ கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் 1 மந்த் விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, அதுக்கப்புறம் நம்ம விசா ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கெலாம் அக்செப்ட் பண்ணிடுங்க, கண்டிப்பாக விசா போட்டுருங்க. ஏன்னா இந்த சான்ஸ் நீங்கள் விட வேண்டாம், அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். பட் சின்ன கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து 1 மந்த் ஒர்க் பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நல்ல கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களை செக் பண்ணிவிட்டு 1 வீக் 2 வீக்லேயே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேபி அவங்களும் வந்து டைம் இல்லை அப்படின்னா 1 மந்த் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடைக்கும், அண்டு சேலரியும் கொடுத்துருவாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு நீங்கள் ஒர்க் போகிறீங்க அப்படின்னாலே சேலரி கொடுத்துருவாங்க. அண்ட் சேலரி கொடுக்குற கம்பெனி இருக்குது, சேலரி கொடுக்காம ஏமாத்துகிற கம்பெனி இருக்குது. நீங்கள் இன்டர்வியூ போகும்போதே அங்கே உள்ள எம்ப்ளாய்கிட்டலாம் பேசி, இல்லைனா உங்களை வந்து வேலைக்கு வர சொல்கிறாங்க இல்லையா நெக்ஸ்ட் டேலேருந்து. ஸோ நீங்கள் அந்த டைமே வந்து எம்ப்ளாய்கிட்டலாம் பேசி வச்சுக்கிறது நல்லது. மேபி அவங்கள்ட்டையும் அப்படி தான் கேட்டாங்களா, அவங்கள்ட்டையும் அப்படி தான் பிஹேவ் பண்ணாங்களா, மறுபடியும் சேலரி கொடுத்துட்டாங்களா, இதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்டுட்டு உஷாராக இருந்துக்கணும்.
இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட 2, 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னாச்சுன்னா, இந்த மாதிரி விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள், நான் உங்களை வந்து செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஓகேனா உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அண்டு கேட்டதுக்கப்புறம் இவங்க ஒர்க் போனதுக்கப்புறம் 1 வீக்லேயே அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க விசா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டும் அதுக்கப்புறம் விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பெரிய கம்பெனிஸ்லேயுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இவங்களே விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கம்பெனி வந்து விசா ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இவங்க வேலைக்கு போனதும் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது விசா ப்ராசஸில் வந்து. ஸோ விசா போட சொன்னால் விசா போட்டுக்குங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. ஒர்க் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி காமிங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி காமிங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணினாலுமே வந்து நீங்கள் இங்கேருந்து மறுபடியும் நீங்கள் வேலை தேடுவீங்க. எப்படியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கூட வேலை தேடிக்கலாம். நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா 1 வீக்லேயே கூட அவங்க வந்து விசா ப்ராசஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். ஒர்க் பண்ணதுக்கான சேலரியும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இந்த விஷயத்துக்குலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி வேலை தேடி வந்தாங்க. நானுமே வேலை தேடி வந்து இங்கே தான் வந்து எனக்கு வேலை கிடச்சிச்சு. டீமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நான் வந்து ஊர்லேருந்து எப்படி இங்கே வந்து வேலை தேடி வரணும் எல்லாமே சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் வேலை தேடி வந்ததுக்கப்புறம் இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம். ஸோ நான் ப்ளஸ்ஸை மட்டுமே சொல்லிகிட்டு இருந்தேன்னா அது தப்பு. இங்கே உள்ள மைனஸையும் நான் சொல்லி தான் ஆகணும். அதனால் நான் இதை சொல்லி தான் ஆகணும். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வந்தோடனே 2 மாதம் விசா போட்டு 2 மந்த்ஸ் விசாலே வேலை கிடைச்சவங்களும் இருக்காங்க. 2 மந்த்ஸ் விசாவில் வேலை கிடைக்காம எகெயின் இன்னொரு விசா ரெனிவல் பண்ணிவிட்டு இன்னொரு 2 மாதம் விசா ரெனிவல் பண்ணிவிட்டு அந்த ரெனிவல் பண்ணால விசாலையும் கிடைச்சவங்களும் இருக்காங்க. இன்டர்வியூவே வராமல் இருந்துட்டு நாளைக்கு ஃப்ளைட்னா இன்றைக்கி இன்டர்வியூ கால் வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா விசாவை ரெனிவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ 3 விசா போட்டு வேலை கிடைச்சவங்களும் இருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் என்ன வேணும்னா அமௌண்ட் வேணும். நமக்கு விசா ரெனிவல் பண்ணதுக்கும் பேக்கப்புக்கு அமௌண்ட் வேணும், ஃபுட்டுக்கு அமௌண்ட் வேணும், ரெண்ட்டுக்கு அமௌண்ட் வேணும், ட்ராவலுக்கும் அமௌண்ட் வேணும். ஃபுட்டுக்கும் ரெண்ட்டுக்கு மட்டும் அமௌண்ட் வச்சுட்டு நம்ம சிவி கொடுக்க போகலைன்னா வேலை கிடைக்குமாங்கிறது தெரியலை. ஸோ யாராவது ரெஃபர் பண்ணானாலும் நம்ம அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், போல்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே யாராக இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம பார்த்துக்கிறதுக்கு அமௌண்ட் வேணும், யாருக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு அமௌண்ட் வேணாம். யாராவது வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் அமௌண்ட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்காக நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணாதீங்க. அந்த மாதிரி வேலை எதுவும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நான் முன்னாடியே நிறையா சொல்ல வேண்டிய அளவுக்கு நிறைய சொல்லிட்டேன். நான் பார்த்தவங்க அதாவது பஸ் ஸ்டாப்பில் வந்து நிறையா பேர் வந்து இருந்திருக்காங்க. எப்படின்னா நான் இப்போ வெளியில் போயிட்டு வர்றேன் அந்த டைமில் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து 2, 3 பேர் பசங்க வந்து பசங்க நம்ம ஊரில் எவ்வளோ கெத்தாக தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி அமௌண்ட் இல்லை, நான் ஊருக்கு போகணும், காசு இல்லை, நீ வந்து வேலை தேடி வந்தேன், வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காசாவோ இல்லை ட்ரெஸ்ஸாவோ அந்த மாதிரி கேட்டவங்களும் இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸாக இருந்துச்சுன்னா அவங்க எப்படி ப்ரிப்பேராக தான் வருவாங்க. இல்லை அமௌண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டனாவது போயிடுவாங்க. ஆனால் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேராக வர்றாங்களா இல்லையா, யார் அவங்கள ஏமாத்துறாங்க, இல்லை அவங்களே வந்துட்டு சரி வேலை கிடச்சிரும் இருக்கிற காசெல்லாம் கடைசி எண்டு வரைக்கும் செலவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களான்னு எனக்கு தெரியலை. பட் இதுதான் நடந்தது. என்னென்னா வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு கேட்டாங்க, சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த மாதிரி அமௌண்ட்டு கேட்குறவங்கள நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நான் ஊர்லேருந்து வந்தேன், இங்கே வந்து வேலை பார்த்தேன், இந்த மாதிரி சண்டே ஆகிடுச்சு, வேலை தேடினேன், வேலை கிடைக்கல, இன்னொருத்தவங்களோட பிரச்சனை ஆகிடுச்சு, நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், இப்போ தான் வந்திருக்கேன், அதனால் என்கிட்ட காசு இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் நேராக பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து அந்த மாதிரி கேட்டு நான் பார்த்துருக்குறேன். அதனால் சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிங்க. வெளியில் தங்குறதுலாம் வந்து நம்ம ஊரில் மாதிரிலாம் இங்கே போயிட்டு பூங்காவில் தங்கலாம், பார்க்கில் இருக்கலாம், நைட்டில் வந்து எங்கேயாவது தூங்கிக்கலாம், பஸ் ஸ்டாண்டில் தூங்கிக்கலாம், அப்படி இப்படிலாம் இருக்க முடியாது. இங்கே அவங்களாம் நான் சொன்னவங்களாம் இப்போ எப்படி இருந்தவங்கன்னா பில்டிங்க்கு மாடியில் வந்து ஒரு சில இடத்துல தான் மாடிக்கு அலோவ் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் வந்து மாடிக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து தெரியாமல் ஓனருக்கே தெரியாமல் அங்கே போய் மாடியில் தங்குறது. எவ்வளோ வெயிலாக இருக்கும், வெளியில் அவுட் சைடில் அவ்வளோ வெயிலாக இருக்கும். அந்த கையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே புள்ளியாக அந்த வெயில் தாங்க முடியாமல் பகலில் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து ஏசியில் உட்காந்துக்கிறது. அந்த மாதிரி அதுலேயுமே வந்து போலீஸ் செக் பண்ணுவாங்க, யார் நீங்கள் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா. எப்போதுமே கண்காணிப்பு கேமரா மத்தியிலே இருப்போம் நம்ம யூஏயில், எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்கும். ஸோ வந்து போலீஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் நிற்கிறீங்கன்னா யார் நீங்கள், எதுக்கு நின்றுங்க,
இப்போ நீங்கள் ஃபோனை வச்சுட்டு ஒரு இடத்துல நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டுலாம் இருந்தீங்கன்னா யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. இங்கே நிறையவே செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் எங்கேயுமே ரூமில் மட்டும்தான் தங்க முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எங்கேயுமே தங்க முடியாது. தங்கினாலுமே வெயில் ரொம்ப அதிகம், உங்களால் வெயில் தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. எப்படி நம்ம ஊரில் எவ்வளோ கெத்தாக தெரிஞ்சிருப்பாங்க, பசங்க யாராவது பொண்ணுங்கள்ட்ட ஏதாவது கேட்டிருப்பாங்களா, என்கிட்ட வந்து அமௌண்ட் கொடுங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவங்க நிலமை இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. வேலை தேடி வர்றோம், வேலை கிடைக்கல அப்படின்னா வந்து நம்ம ரிட்டன் ஊருக்கு போகணும் அப்படின்னா வந்து நம்ம இவங்களை வந்து காப்பாற்றி நம்ம வந்து எம்பைசிட்ட நம்ம வந்து இந்தியன் எம்பைசி இங்கே இருக்காங்க, இவங்கள்ட்ட நம்ம பேசணும், படிக்கிறோம், அங்கே போய் செக் பண்ண சொல்கிறோம். அங்கே போகிறாங்க அப்படின்னா உடனே வந்து அவங்க டிக்கெட் போட்டு இவங்களை ஊருக்கு அனுப்பிச்சிட மாட்டாங்க. இவங்க கஷ்டத்தில் இருக்காங்க, இவங்களை ஊருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இவங்களை உடனே ஊருக்கு அனுப்பிச்சிட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்துட்டு. இப்போ அவங்க இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா லிஸ்ட்டில், அவங்க ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லாருக்கும் ஸ்பான்சர் கிடைக்கணும். ஸ்பான்சர் கிடைச்சி ஃப்ரீயாக தானே ஊருக்கு அனுப்புகிறாங்க, இவங்கள்ட்ட அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ யாராவது ஸ்பான்சர் பண்ணணும். ஸ்பான்சர் பண்ணி அதுக்கப்புறமாட்டு தான் இந்தியாவுக்கு இவங்களை அனுப்ப முடியும். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் ஒன்று பை ஒன்றா அனுப்பிச்சதுக்கு அப்புறமாட்டு தான் இவங்களுக்கு டிக்கெட் போட முடியும். அது எத்தனை நாள் ஆகுதோ, 2 மாதம் ஆகுதோ, 3 மாதம் ஆகுதோ, அது வரைக்கும் இவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, தங்கத்துக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் யோசிச்சுக்குங்க. ஸோ அதனால் உங்கள் கையில் காசு கம்மியாக இருக்குது, உங்களுக்கு இனிமேல் வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கை இருந்தாலும் கையில் காசு இல்லை அப்படின்னா நீங்கள் ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வந்து கூட நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிக்கிங்க. பட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறதுல வந்து வேலையே இல்லை. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே உள்ள எல்லாருமே வந்து ஒரு 4 நாள் சேலரி வாங்கி ஒரு 4 நாள் கூட கையில் வச்சுக்க மாட்டாங்க. ரூம் ரெண்ட் கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் இங்கே உள்ள நிலவரம். ஏன்னா நம்ம வந்ததே வந்து ஊருக்காக வேலை பார்க்க தானே வந்தோம், வீட்டுக்கு காசு அனுப்ப தானே வேலை பார்க்க தானே வந்தோம். ஸோ யாருமே இங்கே கையில் காசு வச்சுக்க மாட்டாங்க, யாரையும் நம்மளால் கோச்சிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும். என்ன பண்ணனாலும் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வாங்க. அமௌண்ட்டு கையில் இருக்கிற வரைக்கும் இங்கே இருங்க. அப்படி இல்லையா அமௌண்ட்டு குறைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே டிக்கெட் போட கூட காசு இல்லை அப்படிங்கிற நிலமை வரைக்கும் இங்கே இருந்துடாதீங்க. இந்த காசை வச்சு தான் டிக்கெட்டே போட முடியும் அப்படிங்கிற நிலமை வரைக்கும் வேணால் இருங்க. இருந்துட்டு டிக்கெட் போட்டு ஊருக்கு போயிட்டு எகெயின் வேணால் நீங்கள் உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா வந்து வேலை தேடுங்க. ஸோ எப்போதுமே பேக்கப்புக்கு அமௌண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அமௌண்ட் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கன்சிஸ்டன்ஸியாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இங்கே வந்து வேலை கிடைக்கணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்கிறதுனால நீங்கள் எப்போவுமே ப்ரிப்பேராக இருங்க. என்னால் எவ்வளோ அளவுக்கு சொல்ல முடியுமோ என்னென்ன விஷயம் தெரியுமோ எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் விட்டு போயிருக்கு, ஏதாவது டாபிக் விட்டு போயிருக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு கீழே அந்த டாப்பிக்கை பற்றி பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லையா நிறையா பேர் ஒரே டாப்பிக்கை கேட்டிருக்கீங்க, நான் கண்டிப்பாக அதுக்கான இன்னொரு வீடியோ போடுறேன். ஏதாவது டாபிக் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தட் பை ஃப்ரெண்ட்ஸ்.